வணக்கம். இரவு நேரம். இரவு நேரத்தில் தான் அமைதி கிடைக்கும் என்று சொல்வார்கள். இல்லை, அமைதி இல்லை. எங்களுக்காக படைத்த ஆகாயத்திலே விமானங்கள் குடிகொண்டு விட்டன, ஆக்கிரமித்து கொண்டன. எங்களால் சுதந்திரமாக வாழ முடியவில்லை. ஆகாயத்திலே எங்கே பார்த்தாலும் விமானங்கள், ராக்கெட்டுகள், சண்டை. ஆகாயத்திலே சண்டை. எங்களுக்கு எங்கே அமைதி கிடைக்கும்? அமைதி இல்லை. நாள் முழுவதும் விமானங்கள் பறந்து கொண்டிருந்தது இருக்கிறது. இந்த இரவு நேரத்திலேயாவது அமைதி கிடைக்குமா என்று நாங்கள் மரங்களிலே ஒளிந்து கொண்டு உறக்கமில்லாமல் அப்படி மேலே பார்க்கிறோம். இரவு நேரத்திலும் விமானங்கள் பறந்து கொண்டு இருக்கிறது. தனது விளக்குகளை காட்டிக்கொண்டு எங்கே பார்த்தாலும் விமானங்கள். பகலிலே தான் அமைதி இல்லை என்றால் இரவிலும் எங்களுக்கு அமைதி இல்லை. எங்கே நிம்மதி என்று அவர் பாடியதை நாங்கள் கேட்டோம். இப்போது நாங்களும் அதே பாட்டை பாட வேண்டியதாக இருக்கிறது. இறைவா, எங்களுக்கு நிம்மதியே கிடைக்காதா? இரவும் பகலும் விமானங்கள். நீங்களே பாருங்கள், இரவு நேரத்தில் பாருங்கள். குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஏரோட்ராம், அங்கிருந்து பல விதமான ஏரோப்ளேன்கள் பல நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இரவு நேரத்தில், பகல் நேரத்தில். அது மட்டும் இல்லை, பல நாடுகளிலிருந்து இந்த விமான நிலையத்திற்கு பல விமானங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து பல விமானங்கள் சென்று கொண்டிருக்கிறது. எங்களை காப்பாற்ற யார் இருக்கிறார்கள்? எங்களுக்கு அமைதி தர யார் இருக்கிறார்கள்? இறைவா, எங்களை ஏன் படைத்தாய்? வருந்துகிறோம். எங்களுக்கு ஒரு நல்வழி கிடைக்குமா? உன்னால் முடியாது இறைவா. நாடு வளர்ந்து கொண்டு போகிறது, விமானங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறது. நாங்கள் என்ன செய்வோம்? மனித குலமே, உங்களால் சும்மா இருக்க முடியாதா? ஏன் எங்களுக்கு தொந்தரவு தருகிறீர்கள்? விதவிதமான விமானங்களை படைத்து எங்களை சோகத்தில் அமைதி இல்லாமல் பண்ணி கொண்டிருக்கிறார்களே. நீங்களே எங்களுக்கு பதில் சொல்லுங்கள்.